உங்களை பற்றி, உங்கள் தந்தையை பற்றி வைகோ பேசாத பேச்சையா எடப்பாடி பேசிவிட்டார், அண்ணாமலை பேசிவிட்டார். அதாவது ஈழத்தமிழர்களை கொன்ற திமுக காங்கிரஸோடு என் பிணம் கூட கூட்டணி வைக்காது என்று சொன்ன வைகோ இன்னைக்கு 2 சீட்டுக்கு அடிமையாக உன் காலில் விழுந்து கலக்கிறான்னு சொன்னா இது பேர் கொள்கை கூட்டணியா? இது பேர் அடிமை கூட்டணி. வேங்கை வயல்ல மலத்தை கலந்தவங்க 2 பேர், அந்த 2 பேருமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவங்க. அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காம இன்று கூட வேங்கை வயல் போய் பார்க்காம இருக்கிறாரு. யாரே திருமாவளவன் யாருக்காக பார்க்காம இருக்கிறாரு? உங்களோட கூட்டணிக்காக, உங்களுக்கு அடிமையாக இருப்பதற்காக போய் பார்க்காம இருக்கிறாரு. இது பேர் கொள்கை கூட்டணியா? இது பேர் அடிமை கூட்டணி. இப்படி ஒவ்வொருவராக, அதாவது கம்யூனிஸ்ட் என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் எதிர்த்து போராடணும். விலைவாசி உயர்வு என்றாலும், ஒரு தொழிலாளர்கள் பிரச்சனை என்றாலும் எல்லாத்துக்கும் எதிர்த்து போராடக்கூடியவர்கள் கம்யூனிஸ்ட். ஆனா இன்னைக்கு எந்த பிரச்சனைக்குமே அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, திமுகவில் இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வாக இருந்தாலும் சரி, திமுகவில் இருக்கக்கூடிய தொழிலாளர் விரோத செயலாக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் ஒரு போராட்டம் நடத்தாம அமைதியாக 25 லட்சத்துக்கும் 2 சீட்டுக்கும் அடிமையாக இருக்கிறாங்களா? இது பேர் கொள்கை கூட்டணியா? கிடையாது, அடிமை கூட்டணி. ஆனால் அதிமுக பிஜேபி என்பது அப்படி கிடையாது. இந்த திமுக என்ற தீய சக்தியை விரட்ட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட மெகா கூட்டணி. நீங்க நினைக்கிறீங்க இப்ப உங்களுக்கு வயிற்று எரிச்சல், உங்களுக்கு என்னடா நம்ம எதிர்பார்க்காத இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சு, இவங்க தனித்தனியா பிரிஞ்சு இருப்பாங்க, நம்ம அப்படியே ஜெயிச்சுட்டு போயிடலாம், கம்மி ஓட்டுல கூட நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலாம் எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த எண்ணத்துல மக்கள் மண்ணள்ளி போட்டு விட்டார்கள். இந்த கூட்டணி மண்ணள்ளி போட்டுருச்சு. நீங்க நினைக்கிறீங்களா இந்த கூட்டணி உடையன்னு? இந்த கூட்டணி உடையாது. இந்த கூட்டணி நிரந்தரமாக இருக்கும். உங்களுடைய தீய சக்தி இந்த திமுக கட்டாயமாக தமிழகத்தில் விரட்டப்படும். உங்கள் கூட்டணியை விட குறைந்த கூட்டணி இது கிடையாது. உங்கள் கூட்டணி அடிமை கூட்டணி. உங்ககிட்ட இருக்கிறவங்க அடிமைகள், பணத்திற்காகவும் பதவிக்காகவும் இருக்கும் அடிமைகள். ஆனா இந்த கூட்டணி அப்படி கிடையாது. மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும். இந்த திமுக என்ற தீய சக்தி தமிழகத்தில் விரட்டி அடிக்கப்பட வேண்டும். இந்து விரோத, இந்துக்களை கொச்சைப்படுத்தும் இந்த திமுக தமிழகத்தில் இருக்கவே கூடாது, விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக சிந்தித்து உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணி கட்டாயமாக வெற்றி பெறும்.